இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒருத்தவங்கள்ட்ட சேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி சேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க டைப் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த டைப்பிங் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேட்ல ஷோ ஆகாது. இந்த மாதிரி எதனால ஷோ ஆகாம இருக்குது, இது எப்படி சரி பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்கள்ட்ட நீங்க சேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க சேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க டைப் பண்றப்போ உங்களுக்கு அந்த டைப்பிங் இண்டிகேஷன் ஷோ ஆகல அப்படின்னா அது எதனால அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த சேட்ல உங்களுக்கு டைப்பிங் இண்டிகேஷன் வரலையோ அந்த சேட்டை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுமே மேல அவங்களோட ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு அதுல பிரைவேசி அண்ட் சேஃப்டி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல டைப்பிங் இண்டிகேட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். இது ஆஃப்ல இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சேட் பண்றப்ப டைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய இந்த டைப்பிங் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க டைப் பண்றாங்க அப்படின்னா அந்த இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க உங்களோட டைப்பிங் இண்டிகேஷன் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்றப்ப அவங்க பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க உங்களுக்குன்னு நினைச்சு பண்றப்ப அவங்களுக்கும் பண்ணக்கூடிய டைப்பிங் இண்டிகேஷன் உங்களுக்கும் தெரியாம போயிடும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்படி நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அந்த டைப்பிங் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே தெரியும். பட் இது ஆன்ல இருந்துமே உங்களுக்கு டைப்பிங் இண்டிகேஷன் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா இந்த டைப்பிங் இண்டிகேட்டர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அவங்க இதை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டைப் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த டைப்பிங் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த டைப்பிங் இண்டிகேட்டர் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.